ராம் நாராயண் ராம். இந்த பூமியில் இயற்கையை தவிர எந்த ஒரு உயிரினத்திற்கும் தனி அஷ்டீவத்தே கிடையாது. இயற்கையை விட்டு விலகி என்றால் எந்த உயிரனும், மனிதனோ பூச்சியோ அல்லது பறவையோ உயிருடன் இருக்க முடியாது. இயற்கையின் அமைப்பும் இயற்கையின் அரசியலும். அதைப்போல் ஏன் இங்கு ஒரு அரசியலமைப்பு கிடையாது? நீங்கள் பூமியின் அரசியலமைப்பை சரியானது என நம்புகிறீர்களானால் சுதந்திரம் பெற்ற இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகும் ஏன் இன்னும் தீர்வுக்கான அரசியலமைப்பு உருவாகவில்லை? எங்கே உள்ளது அந்த தீர்வுக்கான அரசியலமைப்பு? உலகிலேயே எந்த அரசியலமைப்பிலும் தீர்வுக்கான அமைப்பு இல்லை. இன்றைய உலகம் முழுவதும் சுயநலத்தின் அடிப்படையிலானது. மனிதனால் உருவாக்கப்பட்ட உலகம். அங்கு தந்தைக்கும் மகனுக்கும் உறவு இல்லை, மகனுக்கும் தந்தைக்கும் இல்லை. ஒருவரிடமிருந்து மறைப்பதற்கெல்லாம் என்ன அவசியம்? பணம் மறைப்பதற்கேனும் என்ன காரணம்? பூமியில் சாதி, மதம், அரசியலமைப்பு பற்றிய பேச்சுக்கள் இருக்கும் வரை மனிதர்களிடையே ஒற்றுமை இருக்க முடியாது. சாதி மற்றும் மதம் செஞ்சுரிஸ் காலமாய் சமூகத்தை பிரிக்கும் கருவிகளாகவே உள்ளன. இவை சமூகத்தை பல துணைத் தொகுதிகளாக பிரிக்கின்றன. சாதி மற்றும் மதத்தின் பேரில் நிகழும் பாகுபாடுகள் மனித நேயத்திற்கே எதிரானவை மட்டுமல்லாமல் சமூக முன்னேற்றத்துக்கும் தடையாக இருக்கின்றன. சாதி மற்றும் மதம் என்ற வார்த்தைகள் ஒருபோதும் சமூக மற்றும் ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிகளாக இருக்க முடியாது. இவை வெறும் இதயங்களில் வெறுப்பை விதைக்கின்றன. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட மதம், அரசியல், அரசியலமைப்புகள் மற்றும் தனிநபரின் சொத்துரிமை ஆகியவற்றை நீக்கி இயற்கையின் சட்டங்களை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இயற்கையின் பணியாளனே. மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்கள் அனைத்தும் கர்மமே தர்மம் எனவே போதிக்கின்றன. ஆனால் எங்கள் மகாகுரு பாலக பிரம்மச்சாரிஜி கூறுவது, நம் கடமை சிந்திக்க வேண்டும், சிந்தித்து சித்தாந்தங்களை ஏற்க வேண்டும். நாம் செயலாற்றுகிறோமா? இல்லை. செயலை நம் மனமே செய்கிறது. நம் மனம் ஒரு சித்தாந்தத்தை ஏற்ற பிறகு அதன் கட்டளையின்படி நம் உடல் அந்த செயல்களை செய்கிறது. அரசியலமைப்பை உருவாக்கிய போது நேரு மற்றும் காந்தி அம்பேத்கருக்கு தவறான கருத்துக்களை சொல்லி தவறான அரசியலமைப்பை எழுத வைத்தனர். அம்பேத்கரை முட்டாளாக்கினர். எனவே இந்த மெயின்மேட் அரசியலமைப்பு இப்போது ஒழிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த அரசியலமைப்பால் இதுவரை எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. ஏழை இன்னும் ஏழையாகிறார், பணக்காரர் இன்னும் பணக்காரராகிறார். சம உரிமை யாருக்கும் கிடைக்கவில்லை. பூமியில் 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களின் பிறப்புரிமை எங்கே? ஏன் கிடைக்கவில்லை? இன்றைய மிகப்பெரிய கேள்வி இதுவே. இந்த கேள்விக்கு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் பதில் அளிப்பாரா? குடியரசுத் தலைவர் பதிலளிப்பாரா? பிரதமர் பதிலளிப்பாரா? அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இப்போதும் நேரம் இருக்கிறது. இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட மதத்தை முழுமையாக அழிக்க வேண்டும். இயற்கையின் மாதிரியாக ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும். அங்கு அனைவரும் சமமாக இருப்பார்கள், அனைவருக்கும் அவர்களது பிறப்புரிமை கிடைக்கும் மற்றும் உண்மையான தீர்வுக்கான அரசியலமைப்பும் அமைய வேண்டும்.